ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். ஸோ அம்மா வீட்டுக்கு போயிருந்தேன். நான் வரேன்னு சொன்னோடனே எனக்கு பஜ்ஜி வடை ஸோ எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. சாதம் வடித்து மோர் தாளித்து விட்டு பீர்க்கங்காய் துவையல் சுரக்காய் கடையல் எல்லாம் போட்டு வச்சு எல்லாம் ரெடியாக வச்சுருந்தாங்க. ஸோ நான் வரலாமா அப்படின்னு சொல்லியிருந்தேன். சரி எல்லாம் செஞ்சுட்டேன் வாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வர சொன்னாங்க. சரி பசங்களுக்கும் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ எனக்கு வடை ரொம்ப பிடிக்கும். எங்கள் அம்மா செய்கிற வடை மெதுவடை வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்து பிடிச்ச வடைன்னா மெதுவடை தான். ஸோ சூப்பராக செய்வாங்க எங்கள் அம்மா. அது அம்மா கைப்பக்குவம், எப்பயுமே அம்மா கைப்பக்குவம் தான். அது நான் எவ்வளோ தூரம் ட்ரை பண்ணியிருக்கிறேன். எனக்கு எங்கள் அம்மா மாதிரிலாம் வராதுங்க எனக்கு. ஸோ அதனால் எங்கள் அம்மா நான் போனோன்னாவே எனக்கு வந்து மெதுவடை ஊற வச்சுருவாங்க. ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது, சந்தோஷமாக இருந்தது. ஆனால் போகும்போது எங்கள் அம்மாவுக்கு தெரியாமல் நான் ஒரு வீடியோ கிளிப் வந்துட்டு எடுத்திருந்தேன்னா, ஸோ அதை பார்த்து எங்கள் அம்மா திடுக்குன்னு பயந்துட்டாங்க. வந்து நான் போயிட்டேன், ஆனால் நான் வந்த சவுண்டு எதுவுமே தெரியல. வரேன்னு தெரியும், ஆனால் எப்போ வரேன்னு சொல்லிட்டு நான் சொல்லாமே தான் நான் போயிட்டு சைலண்ட்டாக போயிட்டு பின்னாடி போய் அப்படியே எடுத்தேன் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அம்மா வந்து திடுக்குன்னு தூக்கி போட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அந்த வீடியோ கிளிப்பை நான் வந்து ஆட் பண்ணுறேன் பாருங்கள். பின்னாடி இருந்தது பார்த்தீங்களா? ஸோ அது வந்து எங்கள் அம்மா பாருங்களேன், வடை சுட்டுருக்காங்கன்னு தெரியாமல் நான் போய் எடுத்தேன். ஸோ பாருங்க திடுக்குன்னு பாருங்களா, ஐயோ அம்மானு தரோடனே திடுக்குன்னு எங்கள் அம்மா இது பண்ணாங்க. எனக்கு சிரிப்பு நான் கண்ட்ரோலே பண்ண முடியல. செம்ம சிரிப்பு வேறு வந்து, அவ்வளோ சிரிப்பு. ஸோ அந்தாண்ட கதவு ஓரமாக பார்த்துருப்பீங்க, அது வந்து எங்கள் வீட்டில் போட்ட வெங்காயம், சின்ன வெங்காயம். ஸோ அதுவும் கொஞ்சம் கொடுத்து அனுப்புனாங்க எனக்கு. அதை வேறு என்ன பண்ணுறான்னு தெரியல, உட்காந்துருந்தேன். ஸோ இது வந்து சொரக்காய் பஜ்ஜி. அந்த அந்த 2 இதுவும் வந்து எடுத்து போட்டுட்டேன். வந்து அதை முன்னாடியே எங்கள் அப்பா வந்து அரிஞ்சு வச்சுட்டு போயிட்டாங்க காட்டுக்கு. அதனால் அப்புறம் அதை போடும்போது எடுத்து போட்டோம். சொரக்காய் பஜ்ஜி வந்து ஆனால் சூப்பராக இருந்ததுங்க. எங்கள் அம்மா வந்து ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போதே சூப்பராக இருந்தது. ஸோ இது வந்து 3rd டைம் இது ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ பாருங்கள், எனக்கும் சிரிப்பு நான் கண்ட்ரோலே பண்ண முடியல. ரொம்ப சிரிச்சுக்கிட்டு நான் வந்து இருந்தேன். எனக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது அந்த டேஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே பாய். சுற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே பாய். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே பாய்.